இப்போ அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகள சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைச்ச உடனே ஒரு தைரியம், திமிரு வந்துருது. நாம எதுக்கு மத்தவங்களுக்கு பயப்படணும்? அப்போ நீ வந்து மத்தவங்களுக்கு பயப்படணும். மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அந்த நெனப்புக்கு பயப்படணும். இப்போ வந்து இந்த உறவுகள்ல ஒழுக்கமா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு நண்பன்ட்ட பழகுற, நண்பனுடைய மனைவியிடம் நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அ அப்படின்னு இருக்கு. ஏ ஏன்னா நண்பன் நம்மள தப்பா நெனச்சிறக்கூடாது. அப்படிங்கிற அந்த நெனப்பு இருக்குல்ல, அது நீ கண்ணியமா நடந்துக்கணும். நண்பனுடைய மனைவியிடம் நாம் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடாக கட்டுப்பாடாக பார்க்க வேண்டும். நண்பனின் நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். இதுபோல உறவுகள்ல அதுபோல ஒரு சகோதரனுடைய தனது அண்ணனோட அல்லது தம்பியோட மனைவியை எப்படி பார்க்க வேண்டும்? தம்பி நம்மளை தவறாக நினைத்து விடக்கூடாது. அப்போ ஒரு பயம். தவறாக நினைத்து விடக்கூடாது என்கிற ஒரு பயம். அப்போ கட்டுப்பாடா பார்க்கணும். தம்பியின் மனைவியை எப்படி பார்க்க வேண்டும்? அல்லது அண்ணனின் மனைவியை எப்படி பார்க்க வேண்டும்? அதுபோல் ஒரு பெண்கள் வந்து தங்கச்சியின் கணவனை எப்படி பார்க்க வேண்டும், அக்காவின் கணவனை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பயம் இருக்கணும். தங்கச்சி நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த உறவு தான் நமக்கு முக்கியம். அந்த உறவு நம்மை விட்டு போய்விடக்கூடாது. அந்த உறவு நமக்கு நெடுநாள் தேவை. அப்போ அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த பயம் உறவுக்காக உறவை ஏங்கி நின்றுட்டு நம்ம பயந்துக்கிட்டு கட்டுப்பாடாக வாடுறோம் பாருங்க. இது வந்து நீங்கள் சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்சா இந்த ஊக்க மருந்து, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் போயிடும். திமிர் வந்துடும். நான் எதுக்கு மற்றவங்களுக்கு பயப்படணும்? நான் எதற்காக எனது நண்பன் என்ன நினைப்பானோ என்று நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு திமிர் வந்துடும். நான் எதற்கு எனது அண்ணன் என்ன நினைப்பானோ என்று நான் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனின் மனைவியை தப்பாக பார்ப்பது, தவறான கண்ணோட்டத்தில். அதுபோல் அந்த அண்ணனுடைய மனைவியும் தனது தம்பியை தவறான கண்ணோட்டத்தில், எதுக்காக தனது கணவனுக்காக நான் பயப்படணும்? கணவன் என்ன நினைத்து விடுவானோ என்று நான் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கணவனின் தம்பியை தவறான கண்ணோட்டத்தோடு அந்த மனைவி பார்ப்பது, அண்ணனின் மனைவி பார்ப்பது. இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நீ சாப்பிட்ற உணவு உனக்கு திமிரை தருகிறது. பயம் இல்லாமல் ஈகோவை ஏற்படுத்துகிறது. பயம் இல்லாமல் போய்விடுது. உறவே வேண்டாம். அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே நமக்கு உறவே வேண்டாம். என்கிட்ட பயங்கர வலிமை இருக்குது. எனக்கு தேவையான உதவியை மனிதர்களிடம் பணிந்து போகலாம் பாவம் வேண்டாம். நான் சொன்னால் மிரட்டி நான் வாங்கிப்பேன், அல்லது பணம் கொடுத்து வாங்கிப்பேன். நான் என்னை மிரட்டி அதிகாரத்தை வச்சு வாங்கிப்பேன் எனக்கு தேவையான உதவியை. என்கிட்ட பயங்கர வலிமை இருக்குது. காரணம், நான் இப்போ தான் சோறு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், மாமிசம் சாப்பிட்டேன், முட்டை சாப்பிட்டேன், உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிட்டேன். பயங்கரமாக வலிமை இருக்குது. எனக்கு செம்ம திமிராக இருக்குது. யாருக்கு நான் பயப்பட மாட்டேன். அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நான் நினச்சபடி வாழ்வேன். நான் நினச்சபடி வாழ்வேன். என் நண்பன் என்ன நினைப்பானோ நான் பயப்பட மாட்டேன். அவனுடைய மனைவி அழகாக இருந்தால் நான் அவளை பார்ப்பேன். நான் வந்து என் விருப்பப்படி தான் வாழ்வேன். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி ஒரு உணர்வு எப்போ வருது அப்படின்னா, நீ சோறு, பூரி, பொங்கல், தோசை தான் சாப்பிட்றதுனால. அப்போ நீ சரி இதெல்லாம் சாப்பிடலன்னா காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா உறவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவேன். அவன் என்ன நினைப்பானோ அந்த உறவு உனக்கு பெருசு. அந்த உறவுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவேன். அந்த அன்புக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவேன். நீ சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா அன்புக்கு கட்டுப்பட மாட்டேன். யாருக்குமே கட்டுப்பட மாட்டேன். திமிராக தான் இருப்பேன். அதனால தான் இந்த குடும்பங்கள் ஒற்றுமையாக இல்லை. இன்றைக்கி யாருமே குடும்பமாக கூட ஒற்றுமையாக இல்லை. எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க. கூட்டு குடும்பங்கிறது காணாமல் போயிடுச்சு. காரணம், நாம் சாப்பிடுகிற உணவுகள் நமக்கு திமிரை தருகிறது. உறவுகள் தேவையில்லை. உறவுகளுக்கு உண்மையாக இருக்க அது கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்கிறது. யாருக்கும் உண்மையாக இருக்காத, யாரை பார்த்தும் பயப்படாத, எந்த உறவும் யாரை பார்த்தும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அரிசி உணவு சோறெல்லாம் சாப்பிட்டா திமிரை தான் தரும். அதனால தான் இன்றைக்கி குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா அந்த நம்பிக்கை முதல்ல தேவை. ஒரு சகோதரியின் கணவனை ஒரு தங்கச்சி சகோதரி எப்படி பார்க்க வேண்டும், அந்த உறவு தேவை. அதனால் சகோதரியின் கணவனை கட்டுப்பாடாக பார்க்கணும். அது மாதிரி அண்ணனின் மனைவியை எப்படி பார்க்கணும், தம்பியோட மனைவியை ஒரு அண்ணன் எப்படி பார்க்க வேண்டும், இதெல்லாம் உறவு உனக்கு தேவைங்கும் போது அந்த ஒற்றுமை தான் உனக்கு முக்கியம். அந்த குடும்பம் தான் முக்கியம். கூட்டு குடும்பம். நீ வந்து தப்பாக பார்த்தா குடும்பத்தில் சண்டை ஏற்படும், அப்போ பிரிஞ்சிருவாங்க. அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஏன் நாம் பிரிஞ்சோம் அப்படின்னா, வெறும் பாலியல் உறவு சார்ந்து மட்டும் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை வர்றது, அக்காவுக்கு தங்கச்சிக்கு சண்டை வர்றது, அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கும் சண்டை வர்றது, ஒற்றுமையை விரும்பலை. நீ என்ன இது, உன்னுடைய அன்பு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அருகாமை எனக்கு தேவையில்லை, உன்னுடைய துணை எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது என்கிட்ட வலிமை இருக்குது. சோறு சாப்பிட்டேன், இப்போ தான் எனக்கு செம்ம வலிமை இருக்குது. இந்த வலிமையை வைத்து நான் என் திறமையை வளர்த்துக்கிட்டு என் பணத்தை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு எனக்கு தேவையான உதவியை பணம் கொடுத்து நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. பணம் கொடுத்து பெற்றுக்கோ,
அதுபோல் பிள்ளைகள் என்ன பண்ணுறான், அம்மா அப்பாக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கல பணம், போய் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்கோ. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, உன் உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பாட்டு முதியோர் இல்லத்தில் போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அப்பா அம்மா போகிறாங்க. உதவியே வேண்டாம், மனிதர்களே வேண்டாம். அதனால தான் இந்த உலகம் இன்றைக்கி குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அவன் வெளிநாடு போகிறான், செதஞ்சு போச்சு. கூட்டு குடும்பங்கிற அமைப்பே காணாமல் போச்சு. காரணம், நீங்கள் மனிதர்களுக்கு அதாவது பயமே இல்லாத ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது உணவு கிடையாது, ஊக்க மருந்து. உண்மையிலே அது ஊக்க மருந்து. அதுக்கு அப்படி தான் சொல்லணும். நாம் சமைத்து சாப்பிடுகிறோமே, சமைத்து விட்டாலே பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. சமைத்து விட்டால் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடுகிறது. பச்சையாக இருக்கும்போது உணவாக இருக்குது, அது சமைச்ச பிறகு அது எப்படிப்பா உணவாக இருக்கும்? அப்போ அது உணவு கிடையாது. நாம் சாப்பிட்றது ஊக்க மருந்து. அது நமக்கு அளவுக்கு அதிகமான தைரியத்தை தந்து, மனிதர்களுக்கு பயம் இல்லாமல், அன்புக்கு உண்மையாக இருக்கலாமல், யாருக்கும் நான் உண்மையாக இருக்க மாட்டேன், திமிரை தருது. அதனால தான் என் உறவுக்கு நான் உண்மையாக இல்லை. உறவுகளில் உண்மை இல்லை, ஒற்றுமை இல்லை, பயம் இல்லை, உறவு வேணுங்கிற நினப்பு இல்லை, திமிர் அதனால தான் நம்மெல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். பிரிஞ்சு போனதுக்கு அதான் காரணம். அதனால் நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினச்சா நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். ஒற்றுமையை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், எனக்கு ஒற்றுமை தான் முக்கியம்பா, ஒரு குடும்பம் தான் முக்கியம், ஒற்றுமை தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம் அப்படின்னா நம்ம எளிமையாக வாழணும். நீ ஆடம்பரமாக வாழும்போது அப்போ ஒரு கணவன் மனைவியோட சந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு குடும்பத்தோடு, ஒரு பிள்ளைகளோடு பெற்றோர்கள் சந்திப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. எப்போ வேண்டால் இப்போ ஆடம்பரமாக வாழ்றதுக்கா பணம்னு ஓடிடுறேன். இல்லை, எனக்கு உறவு தான் முக்கியம், அருகாமை தான் முக்கியம், குழந்தைகள் தான் முக்கியம், அவங்கள பார்த்து பேசணும், அவங்களோட நேரம் செலவழிக்கணும்னா வேறு வழியில் நீ எளிமையாக வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. உன் பிள்ளைகளோடு இருக்கணும் அப்படின்னா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, அப்போ நீ பணத்தை தேடி ரொம்ப நாள் ஓட முடியாது, ரொம்ப நேரம் ஓட முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எளிமையாக தான் வாழ்வு. அதனால் எளிமையான வாழ்க்கையை நோக்கி போ.